Hi guys, welcome to HK's Life. So இன்னைக்கு ஒரு நல்ல வீடியோட வந்திருக்கோம். ஒரு அன்பாக்சிங், அது யூஸ்ஃபுல் அன்பாக்சிங்காக இருக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ ரீசெண்டாக நான் டேஸில் நம்ம செப்டம்பர் 2025க்கு அப்புறம் நிறைய பேர் கார் வாங்கியிருப்பீங்க. அதில் இப்போ நிறைய ஸ்க்ராட்ச் மார்க்ஸும் இருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான் என்னோட கேஸும். ஸோ நானும் ஒரு கார் வாங்கியிருக்கேன். ஸோ கார்னா இந்த காரில் ஒரிஜினல் கார். ஸோ அதில் இருக்கிற ரியல் ஸ்க்ராட்ச் மார்க்ஸ் அப்புறம் அந்த ஸ்ரில்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது. ஸோ அது போய் கேட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி 4,000 to 5,000 கேட்குறாங்க எல்லா பக்கமும். ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளே ஒரு நல்ல ப்ராடக்டாக ஒன்று வாங்கி நம்ம வீட்லேயே அந்த ஸ்க்ராட்ச் மார்க்ஸை ரிமூவ் பண்ணுறது தான். அப்படி ஒரு ப்ராடக்ட்டை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோ காமிக்க போகிறேன். இதில் அன்பாக்சிங் இருக்கும், சேம் டைம் என் காரில் நான் அதை டெஸ்ட் பண்ணுறதும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். இப்போ நான் அன்பாக்சிங் பண்ணுவோம். ஸோ இதில் நேம் இருக்கும் பாருங்கள், ஸ்க்ராட்ச் எக்ஸ்பர்ட். ஸோ இதுதான் நான் வாங்கியிருக்கேன். இதில் இதோட கார்பன் ஃபைபர் கிளாத்தும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஃபுல்லி பேக்டாக நல்லா பேக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் பின்னாடி சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குன்னு படிப்போமா? கார் ஸ்க்ராச்சஸ் அண்ட் ஸ்ரில் ரிமூவர்ஸ் தான் போட்டிருக்காங்க. இதில் ஸ்க்ராட்ச் ரிமூவர் 150 ml, ஒரு ஆரஞ்ச் கலர்டு ஃபைன் மைக்ரோ ஃபைபர் கிளாத் ஒரு 250 GSMல, ஒரு ஆரஞ்சு ஸ்பாஞ்ச் 32 டென்சிட்டியில் கொடுத்துருக்காங்க, ஒரு பிளாக் ஸ்பாஞ்சு சாஃப்ட்டு, ப்ராடக்ட் மேனுவலு, டேஷ்போர்ட் பாலிஷ் 30 ml கொடுத்துருக்காங்க. என்ன ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்மனண்ட்டாக ரிமூவ் பண்ணிடும், ஸ்ரில் மார்க்ஸை ரிமூவ் பண்ணோம், ஒர்க் ஆன் ஸ்க்ராச்சஸ் யூ கேன் see பட் நாட் ஃபீல் வித் யுவர் ஃபிங்கர் நெயில்ஸ். ஸோ நம்ம அந்த ஸ்க்ராச்சஸ் இப்படி பண்ணோம் இல்லையா, வண்டியில் உட்காந்துருக்கும் போது இப்படி தட்டுவோம். ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சேஃப் டு அப்ளை பை ஹேண்ட். ஸோ நீங்கள் நார்மல் ஹேண்ட்லேயே அப்ளை பண்ணலாம். எடுத்து சின்ன பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு இப்படி தடவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம யூஸ் பண்ணலான்னு மாதிரி போட்டிருக்காங்க. கம்ஃபர்டபுள் வித் ஆல் கலர்டு வெஹிக்கிள். ஸோ இதான் முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன கலருக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரிமூவ் மைனர் ஸ்க்ராச்சஸ், ஸ்ரில்ஸ், ஆக்சிடைசேஷன்ஸ், ஹேர்ஸ், வாட்டர் ஸ்பாட்டிங்ஸ், பேர்ட் ட்ராப்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் கலர் ஆகுது. மேஜர் ஸ்க்ராச்சஸ் ஆப்வியஸ்லி நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. மைனர் ஸ்க்ராச்சஸை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ஸ்மெல்லும் நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. இது ஒரு இந்தியன் மேட் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இதிலே போட்டிருக்கோம் ஒரு இந்தியன் மேட் ப்ராடக்ட்டு. ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம கட் பண்ணோம். எஸ், ஸோ நம்மளே ஒரு 250 GSM கார்பன் ஃபைபர் கிளாத் நம்மளை இன்வைட் பண்ணுது உள்ளுக்குள்ளார. அது கூடயே சம் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியல. சேவ் டாக்ஸ். நீங்கள் டாக் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்குங்க. இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு சம்திங் ஏதோ 21 rupees ஈச் பர்ச்சேஸு 21 rupees ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு போகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது நல்ல விஷயம். அப்புறம் இது மேனுவல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இது 250 GSM. நல்லா இருக்குது, கிளாத் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் ஸ்க்ராட்ச் ரிமூவல். பேக்கிங் ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த கலர் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது டேஷ்போர்ட் பாலிஷ் ஆமாம், நாட் ஸ்டிக்கி, லெதருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், கண்டிஷன் ப்ரொடெக்டர் ஆமாம். அப்புறம் இது சாஃப்ட் ஸ்பாஞ்சு. இதுவும் சாஃப்ட் ஸ்பாஞ்சு தான். ஹார்ட் ஸ்பாஞ்சுன்னு போட்டிருந்தாங்க. எஸ், ஒரு ஆரஞ்ச் ஸ்பாஞ்சு, ஒரு பிளாக் ஸ்பாஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு ரெண்டுமே பிளாக் ஸ்பாஞ்ச் தான் வந்திருக்கு. ஸோ இது நம்ம அவங்ககிட்டே ரிப்போர்ட் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெண்டுமே சாஃப்டாக தான் இருக்குது. ஓகே, இதுதான் அன்பாக்சிங். இப்போ நம்ம போய் காருக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஹாய் கைஸ்,
ஸோ நம்ம அன்பாக்சிங் பண்ணோம் இல்லையா, ஸோ இந்த கார் ஸ்க்ராட்ச் அண்ட் ஸ்ப்ரில் ரிமூவர் வந்து இப்போ இந்த காரில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டோர் ஷேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ப்ரில் மார்க்ஸ் இருக்குது, இங்கே ஒரு மேஜர் ஸ்க்ராட்ச் இருக்குது. ஸோ இப்போ ரெண்டையுமே டெஸ்ட் பண்ண பார்க்குறோம். இங்கே வந்து இந்த மைனர் ஸ்க்ராச்சஸ் ஸ்ப்ரில் மார்க்ஸ் மட்டும் தான் எடுக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மேஜர் ஸ்க்ராட்ச் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு காரில் மோதி வந்துச்சு. இந்த இது எவ்வளோ எடுக்குது அப்படின்ட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணி பார்க்குறப்போ நம்மளுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்க்ராட்ச் எக்ஸ்பர்ட்டை வந்து இந்த காரில் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இதான் அந்த ஸ்க்ராட்ச் நான் அன்பாக்சிங் ஸ்க்ராட்ச் செட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த இடத்துல வந்து ஒரு மேஜர் ஸ்க்ராட்ச் இருக்குது. மேஜர்னால் அவ்வளோ மேஜர் கிடையாது, கொஞ்சம் டீப் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. அந்த சைடு வந்து கார் டோர்லேயும் வந்து ஸ்ப்ரில் மார்க்ஸ் இருக்குது. இப்போ ரெண்டுலேயும் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் ஸ்க்ராட்ச் உங்களுக்கு தெரியும். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறோம். இந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு 3M வாஷ் வச்சுருக்கேன். ஸோ அந்த 3M வாஷ் வச்சு இது நல்லா தொடச்சிடலாம். ஸோ அவங்க கொடுத்த ஸ்க்ராட்ச் எக்ஸ்பர்ட் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நம்ம வந்து இவ்வளோ எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து எங்கெல்லாம் இருக்கோ அங்கே அப்படியே டச் மாதிரி பண்ணும். ஸோ இங்கெல்லாம் வந்து ஸ்க்ராச்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஸ்பாஞ்ச் வச்சு இந்த இடத்துல அப்படியே நல்லா ரப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ மேஜர் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே போல, இது எல்லாமே வந்து மேஜர் ஸ்க்ராச்சஸ்ஸு. இந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து போயிருக்கிறது தெரியுது. இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா முன்னே இருந்ததோட இப்போ கொஞ்சம் வந்துட்டு பரவாயில்ல மாதிரி இருக்குது, பட் ஆனால் ஃபுல்லாக போகல. ஸோ ஆப்வியஸ்லி முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து மைனர் ஸ்கெச்சஸ் மட்டும்தான் ரிமூவ் பண்ணோம், மேஜர் ஸ்கெச்சஸ் ரிமூவ் பண்ணாது. ஸோ இது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதை காமிச்சிருக்கேன். இப்போ வந்து ஸ்ப்ரில் மார்க்ஸும் ஆக்சுவலாக ஒரு மைனர் ஸ்க்ராச்சஸும் நம்ம வந்து பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தெரியுது பாருங்கள், ஒரு மாதிரி வந்து அந்த இந்த கை நேராக பாருங்கள், ஒரு மாதிரி ஸ்ப்ரில் மார்க்ஸ் தெரியுதா? ஸோ ஒரு பட்டு அந்த மாதிரி ஆயிருக்கு. அதே நேரத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து தெரியும் நிறைய ஸ்க்ராச்சஸ், குட்டி ஸ்க்ராச்சஸ். ஸோ இப்போ இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ போயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ கைஸ், இந்த ஸ்க்ராட்ச் ரிமூவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எந்த ஸ்க்ராச்சஸ் ரிமூவ் பண்ணல, ஓரளவுக்கு மைல்டாக தெரியாத அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருது. ஸோ இதை வாங்கி நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணலாம், உங்கள் கார்டுக்கு எல்லா ஸ்க்ராச்சஸ் ரிமூவ் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், அது கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகலை. இதுக்கு ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட தான் நம்ம காரை விடணும். பட் ஓரளவுக்கு இப்போ நம்ம எங்கேயாச்சும் போகிறோம், பார்க்க கார் கொஞ்சம் லுக்காக இருக்கணும், நிறைய ஸ்கேச்சஸ் அங்கங்கே இருக்குது, அதை மட்டும் லைட்டாக தெரியாத மாதிரி பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதோட லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை கிளிக் பண்ணி வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், பாய்.